ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் சேர்ந்து சகனாவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்லோகா 124, பேஜ் நம்பர் 83. அததே சம்பிரவக்ஷ்யாமி ஸ்வரூபம் பரமாத்மனஹ யத் விஜ்ஞாய நரே பந்தான் முக்த கைவல்யமஷ்ணுதே. நம்ம கடைசி வகுப்புல நம்ம 122 123 பார்த்தோம். இன்றைக்கு புது சப்ஜெக்டுக்கு போறோம். புது சப்ஜெக்ட்னா பழைய சப்ஜெக்ட் உடைய பழைய கேள்விக்கு புது சப்ஜெக்ட் போறோம். இங்க சிஷ்யன் 49வது ஸ்லோகத்துல நாம மறக்கவே படாது. அந்த ஸ்லோகத்தினுடைய ஆன்சர் தான் இப்ப கேட்டுட்டு இருக்கோம். அந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை சொல்றேன், திருப்பி எல்லாரும் சொல்லுவோம். கோணாம பந்தஹாம் கதமேஷ ஆகதஹாம் கதம் பிரதிஷ்டாஸ்ய கதம் விமோக்ஷः கோசாவனாத்மா பரமக்கः ஆத்மா தயோர்விவேகः கதமேததுச்யதாம். ஓகே, இப்ப இவன் 7 கேள்வியை குரு கிட்ட கேட்கிறான் சிஷ்யன். கோ நாம பந்தஹா, கா நாம பந்தஹா, எது பந்தம், கதம் ஆகதஹா, அது எங்கிருந்து வந்தது, சம்சாரம், நமக்கு கஷ்டம்லாம் இருக்கு இல்லையா, இந்த கஷ்டம் எங்கதான் வந்தது, எப்படித்தான் வந்தது, கதம் பிரதிஷ்டா, அது எப்பயும் இருந்துட்டே இருக்க, அது எப்படி இருக்கிறது, எதனால இருக்கிறது, நம்ம கிட்ட கஷ்டம் அது எங்களுக்கே தெரியுமே, பண கஷ்டம், பணம் இல்லாதனால இருக்கு, எங்களுக்கு தெரியுமே, நீங்க சொல்ல வேண்டாமே, சாஸ்திரம் எதுக்கு, அது இல்ல, பணம் வந்த பிறகு கூட நிறைய பேருக்கு கஷ்டம் இருக்கு இல்லையா, ஒண்ணு கஷ்டம் நினைக்கிறாங்க, அந்த கஷ்டம் நீங்கின பிறகு கூட கஷ்டம் இருக்கிறது, எல்லாரும் விசாரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அதனால சம்சாரம் தொடர்ந்து இருக்கிறது, பிரதிஷ்டா இருக்கிறது, நல்ல உள்ளர பிரதிஷ்டா இருக்கிறது. கதம் விமோக்ஷா, இல்லையா, நியாயமான கேள்வி அது. இதுல இருந்து விடுதலை அடையிறது எப்படி? ஓகே, கக அனாத்மா, கக அனாத்மா, அனாத்மானா என்ன, ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் அனாத்மா ஆத்மா பத்தி பேசினார். கக அனாத்மா, அனாத்மானா என்ன, கக பரமாத்மா, பரம கக ஆத்மா, பரமாத்மா எது, கதம் தியோ தயோஹோ விவேகா, ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இப்படி 7 கேள்வி கேட்டு முடிச்சா நாம உத்தண்டில ஸ்டார்ட் பண்ணினோம். ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து ஒன்ன முடிச்சோம், அது வரைக்கும். இப்ப திருவண்ணாமலையில ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அடுத்த சப்ஜெக்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயத்துல முதல்ல 123 ஸ்லோகம் உத்தண்டில ஆரம்பிச்சு இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். இப்ப திருவண்ணாமலையில 124 இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே,
அப்போ இந்த அனாத்மா விஷயம் என்னன்றத ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் பிளஸ் ஸ்தூல சூக்ஷ்ம காரண பிரபஞ்சம், இந்த 6 விஷயமும் அனாத்மா. ஓகே, நீ எதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கியோ அதெல்லாம் அனாத்மா. நீ எதெல்லாம் கேட்கிறியோ அதெல்லாம் அனாத்மா. நீ எதெல்லாம் பார்க்கிறியோ அதெல்லாம் அனாத்மா. நீ எதெல்லாம் பேசுறியோ அதெல்லாம் அனாத்மா. சர்வம் அனாத்மா சொன்ன பிறகு மிஞ்சி இருக்கிறது ஒண்ணு கூட இல்லையே, இல்லையா? மகாபலி 3 அடி கேட்டனே, ஒரு காலை பூமியில வச்சுட்டேன், இன்னொரு காலை ஆகாசத்தில் வச்சுட்டேன், 3வது காலை எங்க வைக்கிறது சொல் சொன்னால மகாவிஷ்ணு திருவிக்ரம அவதாரத்துல. அந்த மாதிரி பார்க்கறது அனாத்மா, கேட்கறது அனாத்மா, ஸ்தூல சரீரம் அனாத்மா, சூக்ஷ்ம சரீரம் அனாத்மா, காரண சரீரம் அனாத்மா, பார்க்கிற பிரபஞ்சம்லாம் அனாத்மா. வேற எதுதான் ஆத்மா? இப்ப மீதி இருக்கிறது ஒண்ணு கூட இல்லையே, இல்லையா? எல்லாம் நீங்க அனுபவிக்கிறதெல்லாம் அனாத்மான்னு சொல்லிட்டான், இல்லையா? அப்போ எல்லாம் அனுபவிக்கிறது, பார்க்கறது, கேட்கறது எல்லாம் இருக்குல்ல, அவன் ஒருத்தன் இருக்கான்ல, இல்லையா? அந்த பார்க்கிறது கேட்கறதெல்லாம் அனுபவிக்கிறவன் இருக்கான்ல, அந்த அனுபவிக்கிறவன் ஆத்மா. ஓகே, அதனால இருப்பதெல்லாம் இப்ப எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பொய், இருப்பே மெய். இருப்பே மெய், இருப்பதெல்லாம் பொய், இருப்பே மெய். எது எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறதோ அதுதான் ட்ரூத். அதுக்கு பேர் ஆத்மா, அதுக்கு பேர் பிரம்மன், அதுக்கு பேர் சத்தியம். பல பேர் எல்லாம் இருக்கிறது ஒண்ணுதான். எப்படியாவது அந்த ஒரு வஸ்துவை, இருக்கிற ஒரு வஸ்துவை அது புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக நிறைய பேர் சொல்றோம். ஏதாவது ஒரு விதத்திலேயாவது எங்க ஒரு இடத்துல கோட்டை விட்டா கூட இன்னொரு இடத்துல, இல்லையா? சப்போஸ் செப்டம்பர் போச்சுன்னா மார்ச் புரியுதுதான். அப்படி ஒரு செமிஸ்டர் விட்டா ஒரு செமிஸ்டர் விட்டா கூட இன்னொரு செமிஸ்டர்ல புடிச்சுக்கலாமே. அதுதான் கேம்ப் டு கேம்ப் பண்றோம். ஓகே, இந்த கேம்ப்ல ஓகே ஒரு விஷயம், நெக்ஸ்ட் கேம்ப் இன்னொரு விஷயம், ஏதோ ஒரு முடிச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றோம் என்ன. அந்த மாதிரி சோ இவன் என்ன சொன்னா, ஏதே உச்சியதாம், மேல சொன்ன விஷயம்லாம் சொன்ன உடனே சுவாமின் கிருபையா ஸ்ரீயதாம், கிருபையா ஸ்ரீயதாம், நீங்க கருணை கூர்ந்து என்னுடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னோம். மயாயம் பிரஷ்ன கிரியத, என்னால் இந்த கேள்வி எல்லாம் கேட்கப்பட்டிருக்கிறது 7 கேள்விக்கும். அகம் யத் உத்தரம் பவத் முகாத் ஸ்ருத்வா கிருதார்த்த ஷியாம், கிருதார்த்த ஷியாம், நான் கிருதகிருத்தியனாவேன். நீங்க சொல்லிட்டீங்கன்னா எனக்கு பூர்ணமா ஆயிடும். அதனால தயவு செய்து ஏ பகவான், ஏ குருவே, எனக்கு நான் கேட்கிற கேள்வி எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம். இல்ல இந்த மாதிரி யாரு கேள்வி கேட்க முடியும்? இப்ப சோ யாக்ஞவல்கியர் புறப்பட்டுட்டாரு. புறப்படும்போது 2 ஒய்ஃப் அவருக்கு, கிரகஸ்தர் அவரு. கல்யாணம் ஆனவங்களுக்கு இங்க தெரியும் உங்களுக்கு, எஸ்பெஷலி ஆண்கள் சைடு கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கீங்களா? சரி போட்டோம். ஒரு கல்யாணம் பண்ணிட்டாலே கஷ்டம் இருக்கிறது. 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டா முருகர் மாதிரி அவஸ்தைப்பட வேண்டாம். அப்போ 2 பேருக்கும் நல்ல பிரிச்சு நல்ல சௌக்கியமா வாழ்ந்த குடும்பம் அது. புரியுதா? எல்லா வித சண்டை சச்சரவுலாம் கிடையாது. 2 பேருக்கு சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு புறப்பட்டார் யாக்ஞவல்கியர். சோ ஒருத்தி கணக்கெல்லாம் சரி பண்ணிட்டு சரி போயிட்டு வாங்க அப்படின்ட்டு, சொத்துலாம் கரெக்டா இருக்கு, நோ ப்ராப்ளம், போயிட்டு வாங்க அப்படின்னு. இன்னொருத்தி எதுக்கு போறேன், இங்கதான் எல்லாம் இருக்கிறது, இங்க என்ன நாங்க என்ன குறவ வச்சோமா, இல்ல என்னைக்காவது ஒரு குழம்பையாவது நான் சுண்ட வச்சிருக்கேன்னா கரெக்டா தானே போட்டிருக்கேன், உப்பு கரெக்டா தான் போட்டிருக்கேன், என்னைக்காவது உங்களுக்கு மனம் கோன்ற மாதிரி நான் ஒரு காரியம் பண்ணலையே, எதுக்கு போறீங்க? இந்த சுகமா இருக்க, இதெல்லாம் அழகா இருக்க, இல்லையா? எதுக்கு போகணும்? இல்ல நான் ஞானத்தை ஞான நிஷ்டையாக்க போறேன். அப்ப இதெல்லாம் நீங்க இந்த பசுலாம் என்கிட்ட கொடுத்துருக்கீங்களே, அது அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் மோட்சம் கிடைக்காதா? அதெல்லாம் என்ன மாத்திரம் சாணி பொறுக்க விட்டுட்டு நீங்க மாத்திரம் மோட்சத்துக்கு போறீங்களே, அது அப்ப நீங்க போற விஷயம் என்னன்றத நான் தெரிஞ்சுக்கலாமா கேட்கிறேன். யார் வேணா இதுல உண்மையா கேட்கறவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரைட் இருக்கு. அதெல்லாம் உனக்கு கேட்கறது, அதுவும் ஒரு விஷயத்துல நான் பிரவருத்தி பண்ணும் போது என்னுடைய ஒய்ஃபும் அதே விஷயத்திலேயே இருந்தால்னா எவ்வளவு பெரிய சந்தோஷம். உலகத்திலே அதுதான் ப்ராப்ளம்.
இல்லையா? ஒண்ணு இந்த பக்கம் வந்தா அது வராது, இந்த பக்கம் வந்தா இது வராது. ரெண்டும் சேர்ந்து வர்றது வெரி ரேர், ரொம்ப அபூர்வம். ஓகே. இப்ப MS சுப்புலட்சுமி இருந்தாங்க, நல்லா அழகா பாடுவாங்க. அவருக்கு வருதோ இல்லையோ பாவம், ஆனா கூடவே தொந்தரவு பண்ணாம கூட எல்லா ஹெல்ப்பும் பண்ணினார். அதனால அவங்க MS அவங்க என்ன பண்ணினாங்க, என்ன சொன்னாங்க, என்னுடைய காரணத்துக்குலாம் இவர் தான் ஹஸ்பண்ட் தான் காரணம் சொன்னாங்க. அன்னைக்கு அவர் தடை பண்ணியிருந்தாருன்னா ஒரு விஷயம் கூட நான் முன்னேறி இருக்க முடியாது. அதுதான் எல்லாத்துக்கும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அந்த மாதிரியாவது இருந்தா பரவாயில்ல. ஞானம் இல்லைன்னா கூட, சாரீரம் இல்லைன்னா கூட அவருக்கு தொந்தரவு பண்ணாம இருக்கணும். கண்ட பயல்கிட்ட முன்னாடி போய் பாடாது, இழிக்காத, வாய மூடு அப்படின்னு சொல்லணும். அதனால நம்ம விஷயத்திலேயே மத்தவாலும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அது சொக்கம் இல்லையா? இங்க யாஜ்ஞவல்கியாரு அதுக்குதான் பரவாயில்ல, அதே கேள்வி கேட்டா எத்தனை சந்தோஷம் இருக்கும், ஒரே சந்தோஷமா சொன்னார். அதனால அது ஆத்மாவா அரே திருஷ்டவ்யா மந்தவ்யா ஸ்ரோத்தவ்யா, இது கேட்கணும், பார்க்கணும், படிக்கணும், கான்டம்ப்ளேஷன் பண்ணணும். அப்பேற்பட்ட விஷயம் அது அப்படிதான் ஞானமாகும் அப்படின்னு சொன்னார். அப்பேற்பட்ட அந்த விஷயத்த இங்க கேட்கிறான் குரு கிட்ட. இந்த மாதிரி கேள்வி கேட்கிறான், இந்த மாதிரி கேள்வி கேட்டா இதை விட என்ன சந்தோஷம் குருவுக்கு இல்லையா? அதனால அதே விஷயம் ஞான விஷயமே கேட்டதுனால அவரு சந்தோஷமா சொல்றார். சோ அதனால கக அனாத்மா, கக அனாத்மான ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம். நம்ம பார்த்து கேட்டு அனுபவிக்கிற அத்தனையும் அப்படிதான் இருக்கிறது. சோ அதனால சர்வம் மாயா காரியம் அசத்து, மாயா மகத் ஆதி தேக பர்யந்தம் சர்வம் மாயா காரியம் அசத்து. துவம் வித்தி இதம் அனாத்ம தத்துவம் மறுமரிஷிகா கல்பம். மறுமரிஷிகா கல்பம் இது எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்க. மாயா மகத்தாதி தேக பர்யந்தம் எங்கோ படிச்சிருப்போம். அப்புறம் தேடி பாருங்க. மாயா, இந்த மாயா சக்தி இருக்க மகத்தாதி, இது ரொம்ப பெருசுப்பா, சாதாரண விஷயம் இல்ல. எது வரைக்கும் இருக்கிறது, இந்த தேக பரியந்த வரைக்கும் இருக்கிறது சர்வம் மாயா காரியம். இதெல்லாம் எல்லாமே மாயாவோட காரியமா இருக்கிறது. எப்படிப்பட்டது அது? அசத்து. ஏன் அசத்துன்னு தெரியல? அசத்து அப்படின்னா சோ அசத்துன்னா அதுதான் கரெக்டா திட்டு இருக்காங்க. சமத்து சத்து, இது அசத்து. அசத்துன்னா இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ஹோல் ஜகத்து நமக்கு சத்தியமா தெரியுது, எல்லாமே சத்தியமா இருக்கிறது இல்லையா? நம்ம பேசுறது, உலகம் வச்சுக்கிறது, நம்ம வீடு வாங்குறது, நகை வாங்குறது, வீட்டுல ரிலேஷன்ஷிப் எல்லாமே சத்தியமா இருக்கிறது இல்லையா? ஏன் எப்படி தெரியுது சத்தியமா? இன்னொருத்தருடைய சொற்கள் நம்மள சந்தோஷப்படுத்துறது அல்லது துக்கப்படுத்துறது, அதுல இருந்து தெரியுது அங்க சத்தியம் இருக்கிறது, ஒன்னொன்னும் சத்தியமா இருக்கிறது. அதனால என்ன சொல்றாங்க, தமிழ்ல அழகா இருக்கிறது, கண்ணால் பார்ப்பது பொய், காதால் கேட்பது பொய், தீர விசாரித்து பார்ப்பதே மெய். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. விசாரிக்கிறது இருக்க, அதுக்கு பேர் தான் சிரவணம். இப்ப நீங்க கேட்டுருக்கீங்க, அது சிரவணம், விசாரிக்கிறது. சாஸ்திர திருஷ்டியில அது ரைட்டா ராங்கான்னு விசாரிக்கிறது. இதம் அனாத்ம தத்துவம், இது அசத்து. பாது நீங்க பார்த்திருக்கலாம் இருக்க சக்தி மாதிரி தெரிகிறது. இது அசத்து. அசத்துனா பொய்யா கிடையாது. ஏற்கனவே நம்ம சொல்றோம் அசத்துனா பொய் கிடையாது, அப்சல்யூட் அன்ட்ரூத் கிடையாது, இது அப்சல்யூட் ட்ரூத்தும் கிடையாது. அதனால சதசத்து விலட்சணம்னு பார்த்திருக்கோம் மாயா காரியம். அதனால இது அசத்துனா மித்தியான்னு புரிஞ்சுக்கணும். அசத்துனா மித்யா, இந்த ஹோல் பிரபஞ்சமும் அனாத்மா வஸ்து மித்யா. எது மாதிரி? அனுபவத்தில் இருக்கிறது ஆராய்ந்து பார்த்தா இல்ல, அனுபவத்தில் இருக்கிறது ஆராய்ந்து பார்த்தா இல்ல. சோ நீங்க ரோட்ல வரும்போது இந்த மிராஜ் வாட்டர் இருக்கும், காணல் நீர் இல்ல, கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது, அது அனுபவத்தில் இருக்கிறது. பொய்னா இருக்கக்கூடாது இல்லையா? பொய்னா இருக்கப்படாது. ஆமா, காலை தூக்கி மேல வைங்க.
வச்சுட்டீங்களா? அதை எது அதை பண்ணு போயிடுச்சா? சரி, அது புரியுதா? இப்போ அதுக்கு பேரு பூர்றான். பூர்றான்னு அர்த்தம். உள்ள போறான்னு அர்த்தம். போயிட்டான். இங்க இல்ல, அங்க உள்ள போயிட்டான். உட்காருங்க. உள்ள போயிட்டான். அதனால பூர்றான். அது பாரு, கரெக்டா அது பூரான் உள்ள போயிடும். அது எங்க சந்து எல்லாம் இருக்கிறதோ அங்க உள்ள போயிடும். புரியுதா? நோ ப்ராப்ளம். சோ இயற்கையோட நம்ம பெரியவங்க எல்லாம் வாழ்ந்தாங்க இல்லையா? இந்த 3 நாள் இயற்கை ஜந்துக்களோட எல்லாம் நம்ம காலம்பரை நான் சொன்ன மாதிரி நம்ம 2-3 நாளைக்கு வெறும் காங்கிரீட் ஜங்கிள் இருந்தீங்க இல்லையா? அதை விட்டுட்டு இப்போ நேச்சுரலா வாழ போறோம். ஓகே, எல்லாம் நம்ம பக்கத்துல பாம்பு கூட போகும். ஓ பாம்பு அப்படி சொன்னா ஆன்னு சொல்லி அது மேல விழுந்து அதை சாகடிச்சிட கூடாது. புரியுதா? பாவம், ஜந்து எல்லாம் கொல்லக்கூடாது. அதனால இயற்கையோட நேச்சுரலா எல்லாருங்க. இங்க அழகு இருக்கு, ஆபத்து இருக்கு. புரியுதா? அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கும். கண்டிப்பா ஆபத்து உள்ள இடத்துல அழகு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ இது காணல் நீர் மாதிரி, ஜஸ்ட் லைக் காணல் நீர். பார்க்கிறதுக்கு அனுபவத்தில் இருக்கு, உண்மையிலே இல்லை. ஓகே, அதுதான் கரெக்ட். புரியுதா? அப்போ இது நம்ம அனுபவத்தில் இருக்கிறது, ஆனா அது காணல் நீர் மாதிரி இருக்கு. இது அனாத்மா விஷயத்தை பத்தி சொல்லி முடிச்சாரு. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இது உடனே காணல் நீர்னா அது கொஞ்சம் நமக்கு பார்க்கறதுக்கு தெரியலன்னா நம்ம அப்பப்போ நம்ம செயினை தொட்டு பார்த்துக்கணும். சத்து அசத்துனா டவுட் உடனே இங்க தொட்டு பார்த்தீங்கன்னா போறோம் இல்லையா? அது நகைன்றது வெறும் நாம ரூபம் மாத்திரம்தான். அது கோல்டு, அது நகைன்னு சொல்றோம், வெறும் நாம ரூபம். ஓகே, இங்க இந்த பானை காணோம், கொண்டு வரலையா? ரொம்ப சந்தோஷம். இது இது பானை இருக்கிறது, இப்படி பார்த்துக்கணும். பானை இருக்கிறது களிமண்ணை தவிர பானை கிடையாது. அந்த பானைக்கு வெயிட் கிடையாது, அதுக்கு கண்டென்ட் கிடையாது. ஓகே, ஆனா அது பானைன்னு சொல்றோம். அனுபவத்தில் இருக்கிறது. உண்மையிலேயே பானையை விசாரிச்சு பார்த்தா பானை கிடையாது. இல்ல அது உண்மைதான் அப்படி சொன்னீங்கன்னா நீங்க நகையை வச்சுக்கோங்க, எங்கிட்ட தங்கத்தை கொடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். புரியுதா? தங்கத்தை எங்கிட்ட கொடுத்துருங்க, நகை நீங்க வச்சுக்கோங்க. ஓகே, புரியுதா? அந்த மாதிரி இருக்கு. இது வெறும் இது எல்லாம் நம்ம அனுபவத்தெல்லாம் இருக்கிறதெல்லாம் தங்க நகை மாதிரி தான் இருக்கிறது. இதம் அனாத்ம தத்துவம். அசத் மீன்ஸ் மித்யா. அப்போ இது என்னதான்? அப்ப மித்யானா, அப்ப இதெல்லாம் பார்க்கறது மித்யானா சூன்யம் இருக்கிறது சூன்யம் ஆயிடும். சூன்யம் கிடையாது, சூன்யம் அஸ்தி. சூன்யம் மொத்தமா சொல்ல முடியாது. சூன்யம் அஸ்தி, எக்ஸிஸ்டன்ஸ். அந்த எக்ஸிஸ்டன்ஸுக்கு பேரு தான் சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மம் சொல்றோம். அது என்ன சொல்றது? அப்போ இதம் சர்வம் பிரம்மன், சர்வம் பிரம்மமயம், ஈசாவாசியம் இதம் ஜகத்து. ஓகே, அப்போ இதம் அனாத்ம தத்துவம். இதம்னா இந்த ஹோல் ஜகத்து. அது எப்படிப்பட்டது? இதம் சர்வம் பிரம்மன் அப்படி சொல்லணும். அயம் ஆத்மா பிரம்மன் புரிஞ்சுக்கணும். இதெல்லாமே பிரம்மன் புரிஞ்சுக்கணும். அந்த பிரம்மன் யாரு? அயம் ஆத்மா பிரம்மன். அயம்னா அந்த, ஆத்மா பிரம்மன். இங்க சங்கரர் சொல்ல போறாரு ஸ்லோகத்துல, அயம் அதை மாத்திரம் சொல்ல போறாரு. அயம் மீன்ஸ் ஆத்மா. ஓகே, ப்ராவர்ப்ல சொல்ல போறாரு அவர். ஓகே, நாசதோ வித்யதே பாவஹா நா பாவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டாந்தஹ பிரணயோஸ்தத்வதர்ஷிபிஹி. சோ இது பகவான் கிருஷ்ணா சொன்னது. ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்றாரு? எது ஒன்றும் இல்லை என்றையோ அந்த இல்லை என்றதுக்கு இருப்பு கிடையாது. எது ஒண்ணு இருக்கிறதோ அது இருப்பு இல்லாம ஆயிடாது. ஓகே, சத்து இல்லாம போயிடாது, பொய் இருக்க முடியாது. என்ன கரெக்ட் தானே?
இது யாரு தெரிஞ்சுக்கிறாங்கன்னா தத்துவ தரிசிப்பிக்கு தெரிஞ்சுக்கிறார்கள், தத்துவத்தை உணர்ந்தவர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப நம்ம கூட தெரிஞ்சுட்ட, நாம கூட தத்துவ தரிசிப்பி தான். ஸ்ரீகிருஷ்ண வார்த்தை நமக்கு தெரியுது. எதுல தெரியுது? எதுல நமக்கு வேண்டாதோ அதுல தெரியுது. மொத்த யூனிவர்ஸ் அசத்து சொல்றோம். அத கண்டுபிடித்தவர்கள் ஞானிகள், தத்துவ தரிசிப்பிகள். ஓகே, சும்மா ஒண்ணு கண்டுபிடிச்சுல இப்படி உட்கார்ந்து இப்படி ஞானியின் பார்வையில் அப்படி கிடையாது. லேபரேட்டரியில போய் உட்கார்ந்து கெமிக்கல்லாம் கலந்து அதுக்கப்புறம் ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா? இல்ல டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப் எல்லாம் வச்சு சயின்ஸ் எப்படி பண்றதோ அந்த மாதிரி பண்ணணும். இது கண்டுபிடிச்ச தரிசிப்பிகள் எப்படி பண்ணினாங்களாம் அப்படின்னா டீச்சிங், சிரவண மனனத்தினால பண்ணினது. அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஹோல் இதுவும் இருக்க, இது இருக்கிறது ஒரே வஸ்து தான். அதனால இல்லாததற்கு இருப்பு என்பது இல்லை, இருப்புக்கு இல்லாமை என்பதும் இல்லை. இது தத்துவம் அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். ஏ கவுந்தேயா, இத புரிஞ்சுக்கோ அப்படி சொல்றாரு. எது எது மாதிரி சங்கரர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, கதலிவத்து. என்ன கதலின்னா என்ன? வாழைப்பழம். அப்புறம் அதுல என்ன இருக்கு? வாழை மட்டை. இந்த வாழை மட்டை இருக்கு இல்லையா, வாழைத்தண்டு. வாழைத்தண்டை உரிச்சுண்டே வந்தோம்னா ஒண்ணுமே கிடையாது. என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல இருக்கு. இருக்கா? ஒண்ணுமே இல்ல, அது இருக்கு. ஓகே. அப்புறம் வெங்காயத்தை நம்ம ஊர்ல பண்ணீங்கன்னா வெங்காயத்தை உரிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த அபாவமும் அபாவம் கூட சத்தியம் சொல்லிட்டு பதஞ்சலி யோக சூத்திரத்தை படிச்சோம். ஓகே, எது அபாவமோ அது ஒரு கூட ஒரு விருத்தின்னு படிச்சோம் நம்ம. அதனால இது அப்படி இருக்கிறது. அதனால இதெல்லாம் பாத்தீங்கன்னா சீமிங் எக்ஸிஸ்டன்ஸ், ஒன்லி சீமிங் எக்ஸிஸ்டன்ஸ், நாட் அப்சல்யூட் எக்ஸிஸ்டன்ஸ் இல்ல. ஆனா ஒண்ணு இருக்கணும்னா அதுக்கு வஸ்து ஒண்ணு இருந்தாகணும். ஓகே, அதிஷ்டான வஸ்து. அத பத்தி தான் நம்ம 124 இருந்து படிக்க போறோம். இப்ப இங்க சங்கர் என்ன சொல்றாரு? அதத்தே சம்பிரவக்ஷ்யாமி, சம்பிரவக்ஷ்யாமி. இப்போ நான் நீ முன்னாடி கேட்டையப்ப 49வது கேட்டைய 123 ஸ்லோகம் சொல்லி உனக்கு இப்ப சொல்கிறேன். அதத்தே சம்பிரவக்ஷ்யாமி, நான் இப்பொழுது கூறுகிறேன். என்னவா? பரமாத்மனக ஸ்வரூபம் பிரவக்ஷ்யாமி. அந்த பரமாத்மா, பரமகக ஆத்மா எதுவோ அந்த பரமாத்மா ஸ்வரூபம், அதை பத்தி சொல்றேன். ஸ்வரூபம் வேற, சுபாவம் வேற. சுபாவம் சேஞ்ச் மாறக்கூடியது, ஸ்வரூபம் மாறாதது. இப்ப காப்பியில் இருக்க சூடு சுபாவம், அக்னியில் இருக்க சூடு ஸ்வரூபம். புரியுதா? எந்த காலத்திலையும் எப்பொழுதும் எல்லா ஊர்லயும் தொட்டா சுடும். புரியுதா? அதுக்கு பேரு ஸ்வரூபம். மாறாம இருக்கிறது எல்லா காலத்திலையும் எல்லாருக்கும். ஒருத்தருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேற, இன்னொருத்தருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேற கிடையாது. தொடர்றது சுடும், அது ஸ்வரூபம். இப்ப ஸ்வரூபம், ஸ்வரூபம் மாத்த முடியாது, மாறாதது. மாத்த முடியாது, மாறாதது. பட் சுபாவத்தை மாத்த முடியும். ஆனா அந்த சுபாவத்தை மாத்துறதே கஷ்டம். நமக்கு கோப சுபாவம் இருக்கு, மோக சுபாவம் இருக்கிறது, காம சுபாவம் இருக்கு. இந்த சுபாவம்லாம் நமக்கு பல வருஷமா உள்ள பல ஜென்மாந்திர கோடி கல்ப கோடி ஜென்மம் இருக்கிறது, அதுக்குள்ள பதிஞ்சு இருக்கிறது. அந்த சுபாவத்தை சேஞ்ச் பண்றது, அதுக்குதான் சாதன சதுஷ்டெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது. அது மாத்திரம் போரிங். இதெல்லாம் பிரம்மன்லாம் ஈஸி. அந்த ஏரியா தான் ப்ராப்ளம். ஓகே, அந்த ஏரியா அது சுபாவம், அது சேஞ்ச் பண்றது முடியும், ஆனா கடினம். ஆனா சொரூபத்தை சேஞ்ச் பண்ண முடியாது, மாற்றவும் முடியாது, மாறவும் மாறாது. ஏன்னா யுவர் நேச்சுரல், நேச்சர். அதுதான் நேச்சுரல் மீன்ஸ் சொரூபம், சுபாவம். பரமாத்மன சொரூபம் சம்பிரவக்ஷ்யாமி, நான் உனக்கு கூறுகிறேன். எப்படி? எத் விஜ்ஞாய, எத் விஜ்ஞாய.
சோ எதனால எத்துனா அது அந்த பரமாத்மா ஞானத்தை, பரமாத்மா விஷயத்தை விஞ்ஞாய ஞானத்தினால் தான் இங்க கரெக்டா சொல்றாரு. எத் விஞ்ஞாய பரீட்சை தீட்சினால் இல்ல இல்ல, வேற எதனால கிடையாது. இல்லன்னா பகவான் கிருஷ்ணாவுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் இல்லையா? அது வார் டயத்துல கிரிட்டிக்கல் பொசிஷன்ல பகவானுக்கு அவ்வளவு ஒரு சுண்டு வரல மலையை தூக்குறவர, சுண்டு வரலே மலை தூக்குறாரு இல்லையா? நமக்கு ஒரு சுண்டு வரல புக்கு கூட தூக்க முடியாது, நம்ம சக்தி அப்படி இருக்கிறது. அப்படிப்பட்டவரு ஏ அர்ஜுனா இங்க வா, டைம் எல்லாம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறதுக்கு ஃபுல்லா ஞானம் கொடுத்தாச்சு, சுலபம் இல்லையா? சில சில ஆசிரமத்தில் ரொம்ப ஈஸி, எல்லாரும் வருவாங்க, நாம தீட்சை கொடுத்து 2 மந்திரம் சொல்லி போயிட்டு வாங்க, பேட்ச் பேட்சா ஞானத்தை கொடுத்தாச்சு. அவரு மோட்ச வர அடைஞ்சுட்டாங்க, அது வரை சொல்லுவாங்க மோட்சம் அடைஞ்சிட, ரொம்ப ஈஸியஸ்ட் வே. ஓகே, இங்க ஆனா டீச்சிங் அப்படி கிடையாது. அது கிருஷ்ணா சரி, ஆதி தட்சிணாமூர்த்தியும் சரி, இதெல்லாம் டீச்சிங் மெத்தட்ஸ் இருக்கிறது, ஆச்சாரிய பாணி. இதனால ஏன்னா எல்லாருக்கும் இந்த அறிவு கொடுக்கறது வாங்குறது கஷ்டமா இருக்கிறது. இதெல்லாம் சுலபம், அறிவு கொடுக்கறதும் கஷ்டம், அறிவு வாங்குறதும் கஷ்டம். நீங்க வீட்டுல வெளியில எல்லாம் பாத்திருப்பீங்களே, நம்ம பேச்சை யாரு கேட்கறா? ஒரு பயல கேட்க மாட்டா. ஏன்னா அறிவு கொடுக்கறது கஷ்டம், அறிவு வாங்குறதும் கஷ்டம், அது போல கஷ்டம். அதனால எத் விஞ்ஞாய ஞானத்தினால், அந்த பரமாத்மா ஞானத்தினால நரகா முக்தா பவதி. ஓகே, நரகா முக்தா பவதி, ஜீவன் முக்தா பவதி, சம்சார சாகரத்திலிருந்து விடுதலை அடையலாம், சம்சார பவசாகரத்திலிருந்து நீ விடுதலை அடையலாம். அதனால இந்த கேள்வி இருக்க, பரமக்கக ஆத்மா இருக்க இந்த கேள்வி, இது இம்பார்ட்டன்ட் கேள்வி. ஏன்னா மத்த கேள்விலாம் இதுக்கு சபார்டினன்ட் கேள்வி, அதுக்கு ஒத்தாசை பண்றதுக்கு மாதிரி உள்ள கேள்வி. இதுதான் மெயின் கேள்வி. அதுதான் முக்கியமான இடத்துல படிக்கிறோம், புரியுதுல? இங்கேயாவது படிச்சா அது கொஞ்சம் அந்த விக்ரமா சிம்மாசனம் மாதிரி உட்கார்ந்தா கரெக்ட், ஆத்மா தான் அப்படி புரிஞ்சுக்க முடியும். அதனால ஆத்ம ஞானம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யத் விஞ்ஞாய நர முக்தா பவதி. சரி, ஃப்ரீ ஃப்ரம் வாட்? பாண்டேஜ். பாண்டேஜ். சோ இது எப்படிப்பட்ட பாண்டேஜ்? இப்போ பாண்டேஜ்னா திருடெல்லாம் மத்தவெல்லாம் இருக்காங்க இல்லையா, நிறைய இருக்கிறது. கயிறு போட்டு இழுத்துட்டு போவான், சங்கிலி போட்டு, அப்புறம் அயன் சங்கிலி இருக்கும். இப்ப பழைய காலத்து ராஜா காலத்தெல்லாம் கோல்டு சங்கிலி போட்டுவான். பெரிய ஆள்லாம் தப்பு பண்ணானா அந்த கோல்டு வால்ல வெட்டுவான், மீதி லோ எல்லாம் பண்ணா இந்த இரும்பு வால்ல வெட்டுவான். ஆனா ஆனா அது அவன் தண்டனை கொடுக்கறான்னு வச்சுக்கோ, நான் என்ன அல்ப பயலா, எனக்கு தங்க வால்ல வெட்டு அப்படின்வான், பிரிஸ்டீஜ் சாகிறதுல கூட. அதனால இது பாண்டேஜ், பலவிதமான பாண்டேஜ் இருக்கிறது, விலங்கு இருக்கிறது. நமக்கு என்ன மாதிரி பாண்டேஜ் எல்லாம் இருக்கிறது? இந்த செல்ல நம்ம சுதந்திர வீர சாவர்கர் போட்டாங்க. சுதந்திர வீர சாவர்கர் அந்தமான், எப்ப நம்ம நேரம் கிடைச்சா போயிட்டு வரணும், அந்தமான் இதுக்கு போயிட்டு வரணும், அதுக்காக போயிட்டு வரணும். எர்த்குயிக் வராம இருக்கணும், இதுல சுனாமி வராம இருக்கணும். அது வர சன் டிவில காப்பிட்டுருவோம். அது காட்டி காட்டி இப்ப அந்தமானுக்கு போறதுக்கு பயந்து ஜனங்க குறைஞ்சு போச்சு. அந்தமான், அந்தமான்ல சிங்கிள் செல்லுல போட்டாங்க, சிங்கிள் செல். அது பாத்தீங்கன்னா வெளிச்சம் வராது, கும்மிருட்டு, அப்படிப்பட்ட செல். ஒரு குண்டு இருக்கும், அதுல குண்ட 2 பக்கம் சங்கிலி இருக்கும், செயின் இருக்கும். அந்த குண்டு நகர்த்த முடியாது, அந்த குண்டு கீழே போட்டணும். ஓகே, அந்த ஒரு சங்கிலி எடுத்து 2 கையை பூட்டிக்கிறது, இன்னொரு சங்கிலி எடுத்து 2 காலை போட்டணும். சுதந்திர வீர சாவர்கர் அவர் செஞ்சது என்ன அப்படின்னா, எங்க நாட்டுக்கு சுதந்திரம் வேணும்னு கேட்டதுக்காக. ஓகே, நாட்டுக்கு சுதந்திரம் கேட்கறதுக்கே 2 கையில கால சங்கிலி போட்டாங்களே, நீ டோட்டல் சுதந்திரம் கேட்கிறிய, உன எந்த மாதிரி சங்கிலியில போட்டிருப்பாங்க, அந்த சங்கிலியை விட வெரி சட்டில் சங்கிலி நம்ம கிட்ட இருக்கிறது, வெரி ஸ்ட்ராங் சங்கிலி.
சாவர்க்கு 2 தீவாந்திர தண்டனை கொடுத்தான் பிரிட்டிஷ்காரன். ஃபர்ஸ்ட் டைம் டபுள் ஆயில் தண்டனை. 2 ஆயில் தண்டனை கொடுக்குறான். அப்போ ஒருத்தன் சிரிக்க முடியும்னா எவ்வளவு உயிர் துச்சமா நினைச்சிருப்பான் யோசிச்சு பாருங்க. சிரிச்சா 2 ஆயில் தண்டனை கொடுத்துருக்க, இன்னும் சிரிப்பு இல்ல. ஐ எம் த சக்சஸ் அப்படின்னாரு. ஐ எம் த சக்சஸ். எப்படி நீ ஹிந்து ஆயிட்ட? ஏன்னா ஹிந்துக்கு மாத்திரம் தான் மறுபிறவில நம்பிக்கை உண்டு, கிறிஸ்தவனுக்கு மறுபிறவில நம்பிக்கை கிடையாது. ஒண்ணு பரலோகத்துக்கு போனோம் ஜீசஸோட அப்பா கிட்ட. புரியுதா? ஜீசஸ் இறைவன் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? இறைவனோட தூதர், ரெப்ரசன்ட் அவர். ஓகே, புரோக்கர். சோ அவர் கூட்டிட்டு போவார் பரலோகத்துக்கு. அல்லது யாரெல்லாம் ஜீசஸ் நம்பாதவர்களோ அவர்களை அந்த வண்டியில் ஏறாதவங்கள பர்மனன்ட் இதுதான் எது நரகம், விமோச்சனமே கிடையாது. அவங்க நூல்ல அப்படி இருக்கிறது விமோச்சனமே கிடையாது. ஒன்னே ஒரு விமோச்சனம், ஒன்லி ஃபார் ஜீசஸ் நீ கும்பிட்டு ஆகணும். வெரி டிஃபிகல்ட். கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது இல்லையா? ஒரு ஆர்டினரியா கேட்கறது கூட பயமா இருக்கிறது. அப்படி இருக்கிறது அந்த மாதிரி செல் எல்லாம் இருக்கிறது. இங்க இருக்க நம்முடைய பாண்டேஜ் இருக்கிறத 2 தீவாந்திர தண்டனை. நம்ம தீவாந்திர தண்டனை கல்ப கோட்டி வருஷமாயில் தண்டனை. நாட் ஒன் ஜென்மா இல்ல, ஜென்மாந்தரமா தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுல சில மீன் மாத்திரம் இந்த நெட்ல எஸ்கேப் ஆகி இப்படி வெளியில வந்துரும். புரியுதா? அந்த பாண்டி பஜாருக்கும் ரங்கநாத்துக்கும் போகாம சில மீன் தப்பிச்சு இங்க வந்துருத்து. ஓகே, பாண்டேஜ்ல இருந்து. சோ பாண்டேஜ் சோ மென்டல் பாண்டேஜ். நம்ம பாண்டேஜ் மென்டல் பாண்டேஜ் என்ன இருக்கிறது? ராக, துவேஷ, பொறுமை. இது ஒண்ணு பொறுமை. அப்புறம் இதெல்லாம் இருக்கிறது. சைக்காலஜிக்கல் பாண்டேஜ் இருக்கிறது, இன்டலெக்சுவல் பாண்டேஜ் இருக்கிறது, பிசியாலஜிக்கல் பாண்டேஜ் இருக்கிறது. இதெல்லாம் ஏகப்பட்ட பாண்டேஜ் நம்ம கைய போட்டு பின்னி பிணைஞ்சிருக்கிறது. ஓகே, அது என்னது? பிசிக்கல் என்ன? தேகாபிமானம். தேகாபிமானம். எனக்கு தேகாபிமானமே இல்ல சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஒரு தவக்கல டபக்கு நீங்க குச்சுன்னு வச்சுக்கா, தேகாபிமானம் கிடையாது. போ, நீ ஒரு உடம்பு நானும் ஒரு உடம்பு, அவ்வளவுதானே. தேக அபிமானம் திக்கா இருக்கிறது. புரியுதுதான்? அது தேகத்தெல்லாம் விட்டுலாம் சொல்லிடலாம். தேக உடற்பற்று தான் உலகப்பற்று. உடற்பற்று எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அதுக்கு தான் நம்முடைய எக்ஸசைஸ். மொட்டை இப்போ 2 யங்ஸ்டர்ஸ் வந்தாங்க. இங்கதான் பார்த்தேன். ஆமா, திருவண்ணாமலையில 2 பேர் புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம். 2 மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டு பெரிய விஷயம். இதெல்லாம் ரிலீஜியஸ்ல சொல்லப்பட்டிருக்க விஷயம். கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு விருப்பமானது அழகானதெல்லாம் கொடுக்கிறது. இப்படிதான் விட முடியும் கொஞ்சம் கொஞ்சமா. தேகத்தில் இருக்க பற்று விடுறது நாட் ஆர்டினரி திங் அதெல்லாம். ஓகே, அப்போ தேக அபிமானம் இருக்கிறது. சைக்காலஜிக்கல் பாண்டேஜ் எது? காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரிய, பெரிய லிஸ்ட் இருக்கிறது. அதம்பித்துவம், தம்பித்துவம் அதெல்லாம் சொன்னல, அதெல்லாம் பெரிய லிஸ்ட் இருக்கிறது. நம்ம இன்னொரு இடத்துல போய் படிக்க போறோம். அதெல்லாம் சைக்காலஜிக்கலா பந்து இருக்கிறது. அப்புறம் இன்டலெக்சுவல் பந்து என்ன இருக்கிறது? இது தெரியல, அது தெரியல, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுல தெரியாததுல 2த்துல இருக்கிறது. அதனால முக்தகா பந்தாத், முக்தகா பந்தாத். இதுல இருந்துலாம் வர்றதுதான் கைவல்யம் அஷ்ணுதே. கைவல்யம் அஷ்ணுதே. கைவல்யம் அஷ்ணுதுனா சுதந்திரம், முழு சுதந்திரம் அடையணும், டோட்டல் மோக்ஷா. ஓகே, சோ அப்படின்னா இந்த மோக்ஷ கைவல்யம் மீன்ஸ் கேவல, கேவலா, அக்கேல். நாம எல்லாத்திலையும் விடுபட்டு தனியா இருப்போம். எது மேலே இருக்கும். அப்ப நான் தனியா இருந்தா போர் அடிக்காதோ? எல்லாரையும் விட்டுட்டா இல்லையா, சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டா அப்புறம் போர் அடிக்காதோ தனியா இருந்தா? போர் எல்லாம் அடிக்காது. ஏன்னா 2வது வஸ்து தான் ப்ராப்ளம். நீ தான் எல்லா வஸ்து. புரியுதா?
அப்படி சொல்றது மோக்ஷா. அப்ப மோக்ஷன்றது நீங்க இங்க வந்த பிறகு மோக்ஷம் அடைஞ்ச பிறகு எப்படி ஆகும் அப்படின்னா, அவன் புது டிரெஸ் போட்டுப்பான், புது இதெல்லாம் பார்த்துப்பான், மாத்தி மாத்தி பேசுவான். ராத்திரி ஒரு சினிமா ஒண்ணு இது திடீர்னு ஓடுவார், ஓடி ஓடி நிற்பான், சிரிப்பான். நிறைய பேருக்கு மோட்சம் அதை பார்த்த உடனே இந்த மாதிரி மோட்சம் தேவையில்லை. நிறைய மோட்சம் ஏற்கனவே பயம் இருக்கிறது. அது வேற டிவி தொடர்ல வேற இப்படிலாம் இவெல்லாம் இப்படி சித்த புருஷர்கள் இப்படிலாம் நம்ம சித்த சாத்திய வஸ்து வேற சொல்றோமா, இது டிவி வேற சித்த புருஷன் அவன் எப்ப பார்த்தாலும் சிரிப்பான், திடீர்னு ஓடுவான், எல்லாத்தையும் பிடிங்கிட்டு ஓடிடுவான். அப்படி இதெல்லாம் தப்பான கன்ஃபியூஸ் ஐடியா. அவள எல்லாரும் மாதிரி தான் இருப்பான். மனசுக்குள்ள அந்த காரணத்துல எந்த விதமான துன்பம் இல்லாம இருப்பான், அவ்வளவுதான். மீது எல்லாரையும் ஒரே மாதிரி தான் இருப்பாரு. அதனால இங்க கேவலகா என்னன்னா, கேவலகான என்ன, ததோக வசிஷ்ட சிவ கேவலோகம். சிவகேவலோகம், ததோக வசிஷ்ட சிவ கேவலோகம். ஓகே, ததோக வசிஷ்டனா அது மாத்திரம் விட்டுட்டு சிவ கேவலம், சிவம் மாத்திரம். சிவம்னா மங்களம், மங்களம் மாத்திரம். மாத்திரம் கேவலம் மீன்ஸ் மாத்திரம். எதுவா, அகம், அகம் சிவஹா. ஓ, நான் தான் அந்த சிவமா? ஆமா. இப்ப சவம் மாதிரி இருக்கு, நீ சவம் இல்ல, சிவம். ததோக வசிஷ்ட சிவ கேவலோகம், ததோக வசிஷ்ட சிவ கேவலோகம். ந வர்ணாசிரம தர்மஹா. இங்க வர்ண கிடையாது, வர்ணாசிரம கிடையாது, எதுவும் கிடையாது. ந வர்ணாசிரம தர்மஹா. அப்படி ததோகி வசிஷ்ட சிவலோக சிவ கேவல அகம் அப்படி சொல்றாரு. இது தச ஸ்லோகி, 10 ஸ்லோகம் மாத்திரம் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. 10 ஸ்லோகம் பண்ணி வச்சிருக்காரு சங்கரர். அதனால நீங்க தெம்பா இருந்தீங்கன்னா படிக்கிறதுக்கு நிறைய இருக்கிறது, புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்கு. தச ஸ்லோகி, ஏக ஸ்லோகின்னு ஒரு ஸ்லோகம் பண்ணிருக்காரு. ஒரே ஸ்லோகம் ஏக ஸ்லோகி, தச ஸ்லோகி. அப்படி அந்த தச ஸ்லோகில இதுல சொல்றாரு. அதனால தத் ஏககா அவிஷ்டகா, தத் ஏககா அவிஷ்டகா. அனைத்தையும் தள்ளினா, எல்லாத்தையும் விட்டுட்டு தள்ளிட்டு போனா இருக்கிறது ஒரே ஒரு வஸ்து, அது சிவ கேவலகா. அது யாரும், அகமஸ்மி. அப்படி புரிஞ்சுக்கணும். அதனால அந்த தச ஸ்லோகத்துல சொல்றாரு, நான் சாஸ்தா நான் சாஸ்திரம், நான் சாஸ்தா நான் சாஸ்திரம், நான் சிஷ்யோ நான் சிக்ஷா, நான் சிஷ்யோ நான் சிக்ஷா. சிக்ஷா சிக்ஷானா இது கிளாஸ். ஓகே. ந சத்துவம் ந சாக்கம் ந சாயம் பிரபஞ்ச ததோக வசிஷ்ட சிவலோகம் சிவ அகலோ சிவ அகம். ந சாஸ்தா ந சாஸ்திரம். சாஸ்தா யாரு, எங்க இருக்காரு சாஸ்தா? 18 படியில இருக்காரு. 18 படி ஏறினா மேல இருக்காரு சாஸ்தா. இல்லையா? சாஸ்தா பத்தி கேட்டிருப்பீங்களா? பொண்ணு 18ஆம் படியில் ஏறி, இல்லையா, தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த சகல குற்றங்களையும், எதுக்கு குற்றம் பண்ற, தெரிஞ்சோ தெரியாமலோ இதுல வேற. ஓகே, தெரிஞ்ச குற்றத்தை 2-3 தடவை தான் செய்யணும், அப்புறம் செய்யக்கூடாது. ஓகே. சாஸ்தானா, சாஸ்திரம் டீச்சர். ஓகே, டீச்சர். குரு, நான் குரு, நான் குரு கிடையாது. நான் சாஸ்திரம், சாஸ்திரம் அங்க கிடையாது. எங்க அகம் சிவ அப்படி தெரிஞ்சுனா அங்க டீச்சிங் கிடையாதுப்பா, குரு கிடையாது, சாஸ்திரம் கிடையாது. சாஸ்திரம் தான் இது டீச் பண்றது. சாஸ்திரத்தை விட்டுடு, குரு விட்டுடு அப்படி சொல்றது. நான் சிஷ்யா நான் சிக்ஷா. இங்க கிளாஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. எப்ப, அதுதான் முக்கியம். அகம் சிவஹா, அகம் சிவஹா. அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அகம் கேவல சிவஹா. அது புரியாத வரைக்கும்
சாஸ்தா உண்டு, சாஸ்திரம் உண்டு, சிஷ்யா உண்டு, சிக்ஷா உண்டு. ஓகே, அதனால நான் சத்துவம், நான் சாக்கம், நான் சாயம், நான் பிரபஞ்சகா. இந்த பிரபஞ்சம் எதுவுமே கிடையாது. ஒன்லி கேவல சிவா, அகம் சிவோகம் அப்படின்றத சோ இங்க சொல்றாரு. அப்போ எந்த ஐல இருந்து எந்த ஐ போனோம்? ஸ்மால் ஐல இருந்து கேபிட்டல் இன்வெர்ட் கமா ஐ வர்றது. அந்த ஐ ஒன்னே ஒண்ணுதான் அதுக்கு அர்த்தம் இருக்கிறது. மீது எல்லாத்துக்கும் வேற வேற இருக்கிறது. சோ ஐக்கு மாத்திரம் சப்ஜெக்ட் ஒரே விஷயம், அதுதான் அகம். அப்படி சொல்றது எதுவோ அந்த வஸ்து நான் அப்படி சொல்றது. முக்த கைவல்யம் அஷ்ணுதே. சோ கைவல்யம்னா கேவலம். இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தீங்களா, என்னத்துக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? கைவல்யம்னா கேவலம். கேவலம்னா ஒன்லி ஒன், அது இருக்கிறது மாத்திரம். எது மாத்திரம்? சிவஹா. சிவ மாத்திரம் தான் இருக்கிறது. சிவ கேவலம், கேவலம் சிவஹா. ஓகே, அது வரைக்கும் புரியுது. அந்த சிவஹா அகம். அத இங்க சொல்றார். அதத சம்பிரவக்ஷ்யாமி ஸ்வரூபம் பரமாத்மனஹா. நான் உனக்கு சொல்ல போறேன் பரமாத்மா ஸ்வரூபத்தை. யத் விஜ்ஞாயா நரோ பந்தான். நரோ பந்தான், நரக பந்தஹா. இந்த மனிதர்கள் அடைந்திருக்க இந்த அடிமையை யத் விஜ்ஞாயா, எதனால? பிரம்ம விஜ்ஞானத்தினால, ஆத்ம விஜ்ஞானத்தினால முக்தஹா, சுதந்திர புருஷனாகணும். எதிலிருந்து? கைவல்ய அஷ்ணுதே. அந்த சுதந்திர புருஷன் எப்படி இருக்குமா? கைவல்யமா இருக்கும். கைவல்யம், கைவல்ய நவநீதம், கைவல்ய உபனிஷத்து அப்படி சொல்லப்படுது. முக்த புருஷ கேவல சிவகம் அப்படி சொல்லி முடிச்சாரு. இது ஸ்லோகம் 125. அடுத்தது அஸ்தி கச்சித் ஸ்வயம் நித்யம் அகம் பிரத்யயலம்பனஹாம் அவஸ்தாத்ரய சாட்சி சன் பஞ்சகோஷ விலக்ஷணஹாம். ஓகே, சோ இங்க என்ன சொல்றாரு? ஆத்மா பத்தி இன்ட்ரோடக்ஷன் பண்ண போறாரு. இப்ப ஆத்மானா என்ன? ஆத்மானா சைத்தன்யம். சைத்தன்யம்னா கான்சியஸ்னஸ். ஓகே, இப்ப சயின்டிஸ்ட் கான்சியஸ்னஸ் பத்தி சொல்றாங்க. அவனுடைய கான்சியஸ்னஸ் ஒன்லி ஃபார் ஹியூமன் பீயிங். அதுவும் அவன் கிட்ட இருக்க புத்தி, நிரோ அதெல்லாம் இருக்கிறது. அது சொல்ற பிரெயின்ல இருக்கு. கான்சியஸ்னஸ் எங்க இருக்கிறது? பிரெயின்ல இருக்குன்ற. ஓகே, சோ அவனுடைய இதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? கான்சியஸ்னஸ் தத்துவம் அவனுக்கு இன்னும் புரியல. சில ஆள் அதை சொல்ல முடியாத ஒரு விஷயம் அப்படி சில சயின்டிஸ்ட் சொல்லிட்டாங்க. அது கோயிங் ஆன், அது ஒரு மிஸ்டிக் ஐடியா மாதிரி இருக்கிறது அப்படி சொல்லிட்டாங்க. சில பேர் பிரெயின் தான் இது கான்சியஸ். அப்போ சயின்ஸ்ல கான்சியஸ் செகண்டரி. ஏன்னா இவர் டெத் ஆயிட்டா கான்சியஸ் போயிடும். அப்போ வர்றது போறது கான்சியஸ். கான்சியஸ் வர்றது போறது இல்ல, சைத்தன்யம் பர்மனன்ட். ஏன்னா அவனுக்கு மேட்டர் தான், ஜட வஸ்து தான் மெயின். புரியுதா? பேசிக் ஃபண்டமெண்டல் சயின்ஸ் டிஃபர் ஆகிறது. ஓகே, சோ நம்ம என்ன சொல்றோம்? எவ்ரிதிங் சைத்தன்யம் கான்சியஸ்னஸ், எவ்ரிதிங் கான்சியஸ்னஸ் சைத்தன்யம் அப்படி சொல்றோம். சோ ரெண்டு பேசிக்கலி டிஃபரண்ட். அப்போ இந்த கான்சியஸ்னஸ் சைத்தன்யம் என்றது அது இது பாடியோட பார்ட் கிடையாது, பாடியோட ப்ராடக்ட் கிடையாது, பாடியோட இது கிடையாது. பார்ட், ப்ராடக்ட், ப்ராப்பர்ட்டி மூணுமே கிடையாது. பாடிக்கு சம்பந்தம். இது பாடியோட ஒன் ஆஃப் த பார்ட் கிடையாது. சைத்தன்யன்றது பிரெயின்ல இருக்க எங்கேயோ ஒரு பார்ட் மாதிரி கிடையாது. இல்ல பாடியோட ப்ராப்பர்ட்டியா, அதுவும் கிடையாது. இப்ப உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த ப்ராப்பர்ட்டி இன்னொருத்தருக்கு சொந்தமாகாது. அப்போ ப்ராப்பர்ட்டின்னு சொன்னா ஒருத்தர் மாத்திரம் சொன்னோம். அப்ப சைத்தன்யம் இந்த பாடியோட ப்ராப்பர்ட்டினா
இந்த சைத்தன்யம் வேற, உங்க சைத்தன்யம் வேற, அந்த சைத்தன்யம் வேற. சைத்தன்யம் நிறைய டிவிஷன் ஆயிடும், புரியுதுல? அதனால அது சைத்தன்யம் ப்ராப்பர்ட்டி ஆகாது. ஓகே, இல்ல ப்ராடக்ட் ஆகாது. ஓகே, அப்போ சோ கான்சியஸ்னஸ்ன்றது இண்டிவிஜுவல் என்டிட்டி, அது செப்பரேட்டா உள்ளது, அதுக்குன்னு தர்க்கியா இருக்கிறது. அப்புறம் எங்க இருக்கிறது? அது எல்லா இடத்துலயும் இருக்கிறது, நீக்கமர நிறைந்து இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, அது ஒண்ணுதான் இருக்கிறது. அதனால பாடின்னு சொல்லிட்டா அது லிமிட்டட் ஆயிடும். இது இன்பினிட், சைத்தன்யன்றது இன்பினிட். இதெல்லாம் ஏற்கனவே விரிவா சொல்லப்பட்டிருக்க. விரிவா சொல்லப்பட்டிருது கூட ஞாபகம் இருக்காம இருக்கும். அது பழைய நோட்ஸ் தேடி பார்ப்போம், அங்க பார்த்துக்கலாம். ஓகே, அப்ப பாடின்றது என்ன? சைத்தன்யத்தினுடைய மீடியம். இது ஒரு உபாயம் தான். இது அந்த சைத்தன்யத்தை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு உபாயம் மாத்திரம். அதனால ஆத்மான்றது எல்லா இடத்திலும் நிறைஞ்சிருக்கிறது. எது மாதிரி? இப்போ இது என்ன? இது இது காங்கிரஸ் கை கிடையாது. ஓகே, அல்லது கூட்டணி முன்னணி கட்சி இருக்க, என்ன முன்னணி? அது ஐக்கிய முன்னணியா? முன்னாடி இருக்கிறது ஐக்கிய முன்னணியா? ஏதோ முன்னணி, அந்த முன்னணி கை இல்ல. ஓகே, இது யாருடைய கை? கையில என்ன இருக்கிறது அப்படின்னா, கை பிளஸ் இன்னொன்னு இருக்கிறது. கை பிளஸ் ரேகை இருக்குன்னு சொல்லக்கூடாது. வெளிச்சம் பிளஸ் கை, வெளிச்சம் பிளஸ் கை, வெளிச்சம் பிளஸ் மைக், வெளிச்சம் பிளஸ் புக், எனிதிங் வெளிச்சம் பிளஸ் பிளஸ் ஏதோ இருக்கு இல்லையா? இந்த வெளிச்சத்தை நம்ம மைனஸ் பண்ணிடுவோம் இல்லையா? வெளிச்சத்தை மைனஸ் பண்ணிட்டு திங்ஸ் மாத்திரம் சொல்லுவோம். வித்தவுட் லைட் நோ வஸ்து. கரெக்ட்? இங்கேயே இருட்டிலேயே இன்னைக்கு ராத்திரி டெஸ்ட் பண்ணக்கூடாது, வெளியில வரக்கூடாது. 10 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணிடுவோம். 10 மணிக்கு லைட் ஆஃப் பண்ண பிறகு சும்மா இப்படி எட்டி பாருங்க என்னென்ன வஸ்து இருக்குன்னு. ஒரு வஸ்து இருக்காது, புரியுதோ? கீழே என்னென்னோ வஸ்து போகும். அங்க இந்த கல்லு மேலதான் நடக்கணும். புல்லு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு புல்லு மேல நடக்க கூடாது. அப்படி நடக்கிறதா இருந்தா யார்கிட்ட சொல்லிட்டு நடங்க. அதனால லைட் இல்லைன்னா எவ்ரிதிங் டிஸப்பயர். ஓகே, சோ அந்த லைட் மாதிரி இருக்கிறது சைத்தன்யம். ஓகே, அதுதான் சைத்தன்யம். நீங்க எல்லாம் சொன்னதெல்லாம் புரியுது, இந்த வெளிச்சம் தானே புரிய மாட்டது இல்லையா? எல்லாம் இந்த 2-3 நாள் கேட்டுட்டு எல்லாம் கரெக்ட். இந்த கையெல்லாம் காட்டினீங்களா? அந்த கையெல்லாம் கரெக்ட் தான். அந்த வெளிச்சம் எதுவும் சொன்னீங்களே, அது ஒண்ணுதான் புரிய மாட்டது. ஏன் கையை பார்க்கற இல்லையா? அதனால வெளிச்சம் இருக்கு. ஓகே, அதனால இந்த இதுல கன்க்ளூட் பண்ண போறாரு சங்கரர். எப்படி கன்க்ளூட் பண்ண போறாருன்னா, உன்னுடைய அனுபவம் இருக்க, அந்த அனுபவத்திலிருந்து அறிவு வாங்கிக்க அப்படின்றார். மீதி எல்லாமே அறிவு பிறகு அனுபவம். இப்ப பத்ரிநாத் போனோம்னு வச்சுக்கோங்க, பத்ரிநாத் பத்தி நாலேஜ் ஃபர்ஸ்ட், அப்புறம் அனுபவம். திருவண்ணாமலை பத்தி முதல்ல நாலேஜ், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா இதனுடைய இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நெக்ஸ்ட் நாலேஜ். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நெக்ஸ்ட் நாலேஜ். ஓகே, அது எப்படின்றது நாம இதே ஸ்லோகத்தில் வரப்போறது. ஓகே, நம்ம அனுபவத்தை வச்சுண்டு அந்த அனுபவத்துக்கு எது காரணமா இருக்கிறதோ அந்த வஸ்து தெரிஞ்சு. கரெக்டா? சோ அதுதான் ஞானம், அதுதான் ஆத்மா, அதுதான் சைத்தன்யம். அதனால கத்சித் அஸ்தி, இந்த சைத்தன்யம் கத்சித் அஸ்தி எங்க இருக்கிறது, எப்படி இருக்கிறது அப்படின்னா நித்தியம் அஸ்தி.
இது எப்ப வந்து போற விஷயம் இல்ல, நித்தியம் அஸ்தி. எப்படி? அகம் பிரத்யய லம்பனா. அகம் பிரத்யய லம்பனா. நம்முடைய சொந்த அனுபவத்துல எப்ப பார்த்தாலும் பிரத்யல இருக்கிறது. ரொம்ப அழகா இன்ட்ரோடியூஸ் பண்றார் சங்கரா. நீ நான் சொல்ற பாரு, அந்த நான் சொல்றதுல சைத்தன்யம். ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த ரெண்டு நானா இருக்கிறது. அதுல ஒண்ணு ஸ்மால் ஐ நான் இருக்கிறது, அகங்காரத்தை நான் இருக்கு. இன்னொன்னு கேபிட்டல் ஐ ஞானம் இருக்கிறது. அந்த கேபிட்டல் ஐ தான் சைத்தன்யம், ஸ்மால் ஐ அகங்காரம். ஓகே, அதனால இந்த ஸ்மால் ஐய விட்டுட்டு பிக் ஐ இருக்க அந்த சைத்தன்யத்தை, அப்ப அகம் பிரத்யய லம்பனா அப்படின்னு அர்த்தம். லம்பனகனா ஆப்ஜெக்ட், நம்ம பார்க்கிற பொருள்கள். பிரத்யேனா தாட், எண்ணங்கள். ஓகே, அகம் நான். சைத்தன்யம் சொன்னாரு. சைத்தன்யம் சொன்ன பிறகு அந்த சைத்தன்யம் விட்டுருக்குன்னா இந்த ஹோல் பிரபஞ்சமும் உன்னுடைய எண்ண ஸ்வரூபமா இருக்கிறது, தாட் ஸ்வரூபமா இருக்கிறது. அந்த தாட் ஸ்வரூபம் இருக்க அதுதான் கான்சியஸ். வித்தவுட் கான்சியஸ் நோ தாட். கரெக்ட்? இப்ப கான்சியஸ் இல்லைன்னா எந்த தாட்டு கிடையாது. மைக்கு ஞானம், மைக்கு தாட். கரெக்ட்? புக்கு ஞானம், புக்கு தாட் இல்லையா? டேபிள் ஞானம், டேபிள் தாட். ஆனா இதுல கான்சியஸ் பிளஸ் புக்கு ஞானம், கான்சியஸ் பிளஸ் புக்கு தாட் இஸ் ஈக்குவல் டு புக்கு ஞானம். கான்சியஸ் பிளஸ் மைக் விருத்தி இஸ் ஈக்குவல் டு மைக் ஞானம். நல்லா புரிஞ்சுக்கோங்க இத. அப்ப கான்சியஸ் இல்லாம எதுவுமே சொல்ல முடியாது. கான்சியஸ் சைத்தன்யம், சைத்தன்யத்தினால எல்லாமே பிரகாசிக்கிறது. ஓகே, அப்போ இந்த விருத்தியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டா மிச்சம் இருக்கிறது எது? சைத்தன்யம். ஓகே, மைனஸ் விருத்தி இருக்கிறது சைத்தன்யம். அந்த சைத்தன்யம் நீ அப்படி சொல்ற அவஸ்தா. இது எப்படி சொல்றாரு அங்க? இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவஸ்தாத்ரய சாட்சி சன். ஓகே, அவஸ்தாத்ரய சாட்சி சன் என்ன? ஜாக்கிரத அவஸ்தா. இப்ப நம்ம இருக்கிறது என்ன அவஸ்தா? ஒரு அவஸ்தையில் இருப்பீங்க. இந்த மூட்டு வழி உட்கார்ந்த வழி அவஸ்தை. இது தமிழ் அவஸ்தை. அது சம்ஸ்கிருத அவஸ்தை ஸ்டேட், நிலை. இப்ப நீங்க இருக்கிறதெல்லாம் அப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஜாக்கிரத அவஸ்தா. கரெக்டா? இப்ப இருக்கிறது நம்ம ஜாக்கிரத அவஸ்தை தானே. அப்புறம் என்ன அவஸ்தைக்கு போலாம்? சொப்பன அவஸ்தைக்கு போலாம். மூச்சுண்டு இருக்கும் போதே சொப்பன அவஸ்தை போறது என்னது? கற்பனை. ஓகே, கற்பனை. தூக்கத்தில் இருக்க கற்பனை கனவு. அப்ப விழிப்பில் இருக்க கனவு கற்பனை. அதனால திடீர்னு ஒரு செகண்ட் இப்படி விட்டோம்னு வச்சுக்கோ, அப்படி பிளாஷ்பேக். உடனே அந்த அதுவும் அந்த கனவுக்குலாம் நேரம் இருக்க, ஒரு செகண்ட்ல ஏகப்பட்ட விஷயம் தெரியும். பல மணி நேரத்தில் சில விஷயம், சில நிமிஷம் தான் தெரியும். அவ்வளவு விசேஷம் அது. ஏன்னா நீ உன்ன இங்க எல்லாம் மறந்துடுற, பாடி எல்லாம் மறந்துடுறிய, கிளாஸ் எல்லாம் மறந்து அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதனால ஜாக்கிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா. அது ரொம்ப சுத்தம். சுஷுப்தி அவஸ்தா. இந்த மூணு அவஸ்தையிலையும் இந்த பாடி இருக்க, பாடி மைண்ட் ஜாக்கிரத அவஸ்தையில் இருக்கிறது. பாடி மைண்ட் அதனுடைய பங்கனிங் இருக்கிறது. சொப்பன அவஸ்தையில பாடியும் போயிடுறது, மைண்ட் மாத்திரம் பங்கன் ஆகிறது. சுஷுப்தி அவஸ்தையில மைண்டும் பாசிவ் ஆயிடுறது. அப்படின்னா போயிடுதுன்னா போயிடாது, இருக்கு. அதுல தான் திருப்பி எழுந்துக்கிறோம், எழுந்து வரமே அதுல. அதனால அது இருக்கு, டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறது. ஜாக்கிரத அவஸ்தையில பாடி மைண்ட் டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறது. அண்ட் சொப்பன அவஸ்தையில மைண்ட் மாத்திரம் டாமினேட் பண்றது.
சோ பிளாட்டா உடம்பு இருக்கிறது. அப்ப டெத் பாடி எல்லாம் சொப்பன அவஸ்தை வராது. ஓகே, அதுல இதுக்கு இருக்கிறது, உடம்பு இருக்கிறது, மனசு இருக்கிறது. ஓகே, அது போல இவர் சுஷுப்தி அவஸ்தையில கூட பாடி மைண்ட் இருக்கிறது, அது பாசிவா இருக்கிறது, லய நிலைக்கு ஆயிருக்கிறது. ஓகே, தீந்து இல்ல, தீந்து போச்சுன்னா நம்ம திருப்பி திருப்பி எழுந்துக்கும் போதெல்லாம் புது புது உடம்பு வரணும். ரொம்ப பிரச்சனை ஆகும். வீடு மறந்து போயிடும். நம்ம பிறந்த விட இது யாருன்ற கேட்போம், அப்படிலாம் ஆயிடும். அதனால அதே ஆளு தான் எழுந்துக்கிறோம். இந்த 3 அவஸ்தையும் வந்து போறது, பாடி மைண்டு எல்லாம் வந்து போகிற விஷயமா இருக்கிறது. இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி சொல்ற ஒரு ஆள் இருக்கார்ல, அந்த ஆளுக்கு பேரு சைத்தன்யம். ஓகே, அந்த சைத்தன்யம் தான் நீ. அதனால இது என்ன சொல்றாரு கடைசியில, பஞ்சகோஷ விலக்ஷணா ஆத்மா. அந்த ஆத்ம சைத்தன்யம் எப்படிப்பட்டது? பஞ்சகோஷ விலக்ஷணகா. பஞ்சகோஷ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அப்படி சொல்லிக் கொடுக்கணும் ரொம்ப கஷ்டம். அதனால ஆனா கூட உங்களுக்கு மனசுல பதிகிற மாதிரி பஞ்சகோஷத்தை விளக்கமா சொல்ல போறாரு பின்னாடி. ஓகே, அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, ஆனந்தமய கோஷா நான் அல்ல. விலக்ஷணா அதுல இருந்து விட்டுட்டா மிஞ்சி இருக்கிறது எதுவோ அதுதான் நான். ஓகே, மிஞ்சி இருக்கிறதுனா எது? நான் இல்லாம பஞ்சகோஷா கிடையாது. நகையை விட்டுட்டு மிஞ்சின்னு இருக்கிறது எது? தங்கம். அந்த மாதிரி நகையை விட்டுட்டு தங்கம்னா என்ன அர்த்தம்? நகையை விட்டுட்டு, நகை விலட்சணா கோல்டு, ஆர்னமெண்ட் விலட்சணா கோல்டு. என்ன என்ன மீனிங்? நகை கூட தங்கம் தான், தங்கம் தவிர வேற எதுவும் இல்லை. ஆர்னமெண்ட் விலட்சணா கோல்டுனா என்ன அர்த்தம்? இருக்கிறது கோல்டு தான், அதை நம்ம நகை சொல்றோம், மோதிரம் சொல்றோம், வளையல் சொல்றோம், இனி நேம் வேற வேற சொல்றோம். அப்புறம் பஞ்சகோஷான்னு சொல்றோம். அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, ஆனந்தமய கோஷா, விலக்ஷணா. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஓ, இந்த உடம்பு நான் இல்ல, மனசு நான் இல்ல, அது பைத்தியமாயிடும். இதெல்லாமே ஒரே சைத்தன்யம் தான். வித்தவுட் சைத்தன்யம் இவர் அன்னமய கோஷா கிடையாது, மனோமய கோஷா கிடையாது, விஞ்ஞானமய கோஷா கிடையாது, ஆனந்தமய கோஷா கிடையாது. ஓகே, என்ன புரிஞ்சுக்கிறதுனா, நகை மாத்திரம் சொல்லாத, நகைக்கு பணம் கொடுக்க மாட்டான், தங்கத்துக்கு தான் கொடுப்பான். பைசா மார்வாடி கடையில கொண்டு போய் கொடுத்தா எதுல கொடுப்பான்? தங்கத்துக்கு தான் கொடுப்பான். எப்படி சொல்ற? எப்படி தெரியுது? வெயிட் போடுவான். நகை பியூட்டிஃபுல் கலர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, அதுக்கேற்ற மாதிரி பைசா கொடுக்க மாட்டான். நடுவில் எல்லாம் போல்டு போல்டா இருக்கும், கேப் எல்லாம் இருக்கும். சில நகை எல்லாம் இப்படி கேப் எல்லாம் இருக்கும் இல்லையா? இப்படி பியூட்டிஃபுல் நகை, அதில் வெயிட் போடுவான். வெயிட் போட்டு அதுக்கு தங்கத்துக்கு தான் புரியுதோ, நகை கிடையாது. அவன் வந்து தத்துவாதி, தத்துவதர்ஷி பிகி. எவ்வரி மார்வாடி தத்துவதர்ஷி. தங்கமா தான் பார்ப்போம், நகையே பார்க்க மாட்டேன். இது வந்து எங்க மாமியார் கொடுத்த நகை, எங்க மச்சான் கொடுத்த நகை, நோ எமோஷனல், நகை போடு, அவ்வளவுதான். அதனால அவன் ஒருத்தன் தான் சத்தியமா பார்க்கறான், மீதெல்லாம் மித்தியா பார்த்துட்டு இருக்கிறது. புரியுதுதான்? அந்த மாதிரி பஞ்சகோஷ விலக்ஷணா ஆத்மா அப்படி சொல்லி முடிச்சாரு. இதுக்கு அடுத்தது என்னன்றத ஆஃப்டர் த பிரேக். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.